ஐவிஎஸ் வேர்ல்ட் கப் 2024 சீசனோட 8th மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா இந்தியாவும் அயர்லாண்டும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா நியூயார்க்ல இருக்கிற நசுவா கவுண்ட்ரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் பிரகாரம் ஜூன் 5, அதாவது வென்ஸ்டே நைட் 8 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் 7 முறை T20 ஹிஸ்டரியில நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல விளையாடின 7 முறையுமே இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆதிக்கத்தோட நம்ம டீம் இந்தியாவோட ஆதிக்கம் தொடருமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நியூயார்க் ஸ்டேடியமோட பிச்சை பத்தி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். இந்த பிச் ஒரு பேலன்ஸ்டு பிச்சுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ஒரு சர்ஃபேஸ் ஃபார் போத் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ். இது வரைக்கும் ஆவரேஜா இந்த கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட் 166 ரன்ஸ் தான் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை நம்ம டீம் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாண்டாங்கன்னா மினிமம் 170 to 180 ரன்ஸா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட்டா செட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் குறிப்பா பேட்ஸ்மேன்ஸை கம்பேர் பண்ணும்போது பவுலர்ஸ்க்கு ரொம்ப ஆதிக்கம் கொடுக்கக்கூடிய பிச்சா தான் இருந்துட்டு வருது நியூயார்க் பிச்சை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஹியூமிடிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது பேஸ் பவுலர்ஸ்க்கு 67% ஆஃப் விக்கெட்ஸ் வீழ்த்தி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால நீங்க ஃபேண்டஸில SL or GL விளையாடுனீங்கன்னா தாராளமா பேஸ் பவுலர்ஸை அதிகமா பிக் பண்ணிக்கோங்க when compared to spinners. இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் 11 பத்தி தான் பார்க்க போறோம். இதில் நம்ம டீம் இந்தியா பத்தி பார்த்தோம்னா ரோஹித் சர்மா மற்றும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்ப இறங்குவாங்க. இதுக்கப்புறம் விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் ஹர்ஷதீப் சிங். இதே போல நம்ம அயர்லாந்து டீம் பத்தி பார்த்தோம்னா டக்கர் மற்றும் ஆண்ட்ரி பால்பர்னி ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்புறவங்க. இதுக்கப்புறம் டக்கர் விளையாடுவோம். இதுக்கப்புறம் பால் ஸ்டெர்லிங், டாக்ரல், கரத் டெல்னி, கர்டிஸ் காம்ஃபர், மார்க் எய்டர், மெக்கார்த்தி, ஒயிட் மற்றும் கிரைகிங். இந்த 11 பேர் தான் அயர்லாந்து டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம பேட்டிங் சைட்ல பார்த்தோம்னா இது வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் 5 முறை நேருக்கு நேர் மோதி இருப்பாங்க. இதுல விராட் கோலி 5 மேட்ச்ல 241 ரன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாரு. இதே போல சூரியகுமார் யாதவ் 5 மேட்ச்ல 200 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கிறாரு. இதுக்கப்புறம் அயர்லாந்து டீம் சார்பா ஹாரி டக்கர் 4 மேட்ச்ல 17 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கிறாங்க. இதே போல நம்ம பவுலிங் சைட்ல பார்த்தோம் மார்க் ஐடர் 3 மேட்ச்ல 6 விக்கெட்ஸ் வீழ்த்தி இருக்கிறார். பும்ரா 4 மேட்ச்ல 7 விக்கெட், ஹாரி மெக்கார்த்தி 4 மேட்ச்ல 2 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு டீமோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கும்போது இதே போல நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா அக்ஷர் பட்டேல் 3 மேட்ச்ல 71 ரன் அடிச்சிருக்கிறாரு. இதே போல 2 விக்கெட்ஸும் கைப்பற்றி கொடுத்திருக்கிறாரு. இதே போல கூட்டஸ் காம்ஃபர் 3 மேட்ச்ல 63 ரன் ஸ்கோர் பண்ணாரு. இதே போல 1 விக்கெட்ஸும் கைப்பற்றி கொடுத்தாரு. இந்தியா டீம் சார்பா ரவீந்திர ஜடேஜா 3 மேட்ச்ல 46 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. இவங்களா தான் இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற கீ பெர்ஃபார்மன்ஸா வந்துட்டு வராங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைட்ல ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த ரெண்டு செட் ஆஃப் டீம்ஸுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டான நியூஸை வச்சு தான் நான் வந்து ஷோகேஸ் பண்றேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான டீம்ஸ் என்ன மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்மளோட டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ப்ளே பண்ண போற 2 டீம்ஸுமே அதுல வந்து போஸ்ட் பண்ணிப்பேன். மறக்காம நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய ஏர்னிங்ஸ் பாக்குறதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து கொஸ்டின் செக்ஷன். இப்போ நடக்க போற வேர்ல்ட் கப் 2024 சீசன்ல 8th மேட்ச்ல மோதுற இந்தியா வந்து அயர்லாந்து ரெண்டு டீம்ல எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.